100% 200% இருக்கிற 12 ராசியில அதி உச்சம் பெறக்கூடிய ராசி ரிஷபம் தான். 11ஆம் இடத்தில் சனி அமர்தலை தாண்டி ஒரு மிகச்சின்ன ராஜயோகம் உலகத்துல யாராவது கொடுக்க முடியுமா? 28 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ராஜயோகம். உங்களுடைய கனவுகள் எல்லாம் பலித்தமாக போகிறது. காரிய வெற்றி கிடைக்க போகுது. கைமேல் காடு மட்டுமே இருந்த இடத்துல காசு இருக்க போகுது. எங்க இருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரியாது. ஆனா பணம் வரும். நினைத்ததெல்லாம் நடக்கும். நடக்கணும், நினைச்சது நடக்கும். சும்மா இது நடந்தா நல்லா இருக்குமே நினைச்சிருப்போம்ல, அது கூட நடக்கும். வணக்கம், நான் உங்க வித்யா கார்த்திக். 2026வது வருட பிறக்கவிருக்கக்கூடிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பராபவ வருடம் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன காத்திருக்கிறது, இதுல நான் கவனமா இருக்கணும். இந்த வருஷமாவது நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா, இந்த வருஷம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், 1 2 அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஸ்பெஷல் மூமெண்ட் இந்த வருடம் உங்களுக்குன்னு காத்துட்டு இருக்கிறது. ஆமா, 12 வருடத்திற்கு அப்புறமாக குரு தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி வந்து அமரப் போகிறார். எப்போ? ஜூன் மாதம் 1ஆம் தேதி. ஸோ இந்த தடவை பராபவ வருடத்தில் குரு பயிற்சி இருக்கு. அதை தாண்டி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேதுக்கள் தன்னுடைய இடங்கள்ல இருந்து இறங்கி வரப்போறாங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே இறங்கி மகரத்தை நோக்கியும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடகத்தை நோக்கியும் தன்னுடைய இருப்பை நிறுத்தி கொள்ள போகிறார்கள். அந்த மாதிரி குரு 12 வருடங்களுக்கு அப்புறமாக தனக்கு பிடிச்ச உச்ச வீடான கடகத்தில் வந்து அமரப் போகிறார். அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது கிட்டத்தட்ட 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை இயக்க போறார். வேலை, தொழில், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் உலக மக்களுக்கு கொடுக்க குரு தயாராகிட்டார். ஓகே, அதை தாண்டி இன்னொன்று இருக்கு ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பான விஷயம். குரு கேது எப்பொழுதெல்லாம் இணைகிறதோ அப்ப கேல யோகம் உண்டாகும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேல யோகம்னா கோடீஸ்வர யோகம் வரும். அப்போ குரு இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல கடகத்தை நோக்கி கேது தன்னுடைய இருப்பை செலுத்த போறாரு. எப்போ? டிசம்பர் மாதம். அந்த டிசம்பர் மாசத்துல இருந்து அந்த கேல யோகம் அப்படின்றது எகெயின் குருவுடைய பயிற்சி சிம்மத்துக்கு வர வரைக்கும் நிகழப்போகுது. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அமைப்போட இந்த பராபவ வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, நான் என்னத்த சொல்ல, ஊரே சொல்லுது சூப்பரா இருக்க போறீங்க, சுகமா இருக்க போறீங்கன்னு. ஆனா நீங்க தான் நம்பாம கமெண்ட் போடுவீங்க. அதனால நான் கவலைப்பட, நான் இந்த ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் இந்த கடகராசிக்காரங்க. அப்படி என்னதான் கழிவு ஊத்தல எனக்கு அவ்வளோ அதிக சந்தோஷமோ தெரியல. சரி வாங்க பார்ப்போம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அல்டிமேட்டா இருக்கு. நீங்க வேலை செய்யாம, நீங்க உழைக்காம உட்காந்துக்கிட்டு அப்புறம் கிரகம் சரியில்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 11ஆம் இடத்தில் சனி அமர்தலை தாண்டி ஒரு மிகச்சின்ன ராஜயோகம் உலகத்துல யாராவது கொடுக்க முடியுமா? 28 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ராஜயோகம். அதை நீங்க தானே முறையா பயன்படுத்திக்கணும். 10ஆவதுக்கு ராகுடைய பொசிஷன் 10ல இருக்கு. 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம சுய ஜாதகம் சரியில்லாம இருந்தா மட்டும்தான் ரிஷபத்துக்கு இந்த தடவை நெகட்டிவா நடக்குமே ஒழிய 100% 200% இருக்கிற 12 ராசியில அதி உச்சம் பெறக்கூடிய ராசி ரிஷபம் தான். அந்த அளவுக்கு இந்த தடவை பயங்கரமான அதிர்ஷ்டம் வீசப்படும். மற்றவங்களாம் போராடி ஜெயிச்சு முன்னுக்கு வரணும்னா ரிஷபம் உட்காந்த இடத்துல இந்த அசால்ட்டா மற்றவங்களாம் தூக்கி தூக்கி தோனி மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கணும். நீங்க ஸ்ட்ரோக் வச்சாலே அது 4க்கு போகும். அந்த அளவுக்கு ராஜயோகமா இருக்கு. அந்த அளவுக்கு செம டைம் பீரியட். இது வரைக்கும் வராத வாய்ப்புகள் கூடி வரும் ரிஷபத்துக்கு. முதல்ல சில விஷயம் பண்ண போறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளுக்கு தவிர்த்தீங்கன்னா அது கிடைக்கும். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், நான் ஒரு புதுசா ஒரு பிசினஸ் பண்ணணும், நான் ஒரு கல்யாணம் பண்ணணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரீம் ஒன்று இருக்கும்ல, அந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த வருஷம். உங்களுடைய கனவுகள் எல்லாம் பலித்தமாக போகிறது. காரிய வெற்றி கிடைக்க போகுது. கைமேல் காடு மட்டுமே இருந்த இடத்துல காசு இருக்க போகுது. எங்க இருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரியாது. ஆனா பணம் வரும். 2 இன்கம் பண்ணுவீங்க இந்த வருடத்துக்குள்ள. கண்டிப்பா ஏற்கனவே தோல் பண்ணீங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்கம்கான வழியை பார்ப்பீங்க. அது வரும் உங்களுக்கு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கோமோ அப்படின்ற மாதிரி எண்ணத்தை மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் என்னதான் சொன்னாலும் மே மாசத்துக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போகுது. சனி வேற வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். நல்லா இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட வச்சுட்டு இருக்க எல்லா பிளான்ட்டும் போயிட்டு வாங்க ராசாக்கெல்லாம். நான் அந்த 2 வருஷம் குத்தகைக்கு எடுத்திருக்கேன், நான் தான் இங்க இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே சூரியனை அமுச்சு விட்டு அப்படியே செவ்வாய் அமுச்சு விட்டாருன்னா சிங்கம் சிங்கிளா செம்மையா உங்களுக்கு வேலை பார்க்கும் சனி. அப்ப ஏப்ரல் மாசம் தாண்டி மே மாசம் தாண்டி ஜூன் மாசத்துல சின்ராசை கையில பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போறீங்க ரிஷபராசிக்காரர்கள். நினைத்ததெல்லாம் நடக்கும். நடக்கணும், நினைச்சது நடக்கும். சும்மா இது நடந்தா நல்லா இருக்குமே நினைச்சிருப்போம்ல, அது கூட நடக்கும். இந்த தடவை ரிஷபராசிக்கார பெண்களுக்கு அமோகமா இருக்கு. நிறைய நகை சேர்க்கை இருக்கும். என்னதான் 1 லட்சம் 1.5 லட்சம் போனாலும் இந்த தடவை நகையை வாங்குவீங்க. வீட்டுக்காரர் வாங்கி கொடுப்பாரு. இது வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத வீட்டுக்காரர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்க மேல அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களை பார்த்தாலே ஒரு வைப் வருங்க.
ரிஷபராசிக்காரர்களை பார்க்கும் போதே இந்த தடவை அப்படியே இது வரைக்கும் பார்க்க தான் அழகா இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தவங்களும் இந்த தடவை பார்த்தாலே அழகா தெரிவிங்க. அந்த அளவுக்கு ஆளுமை 3ஆம் இடத்துல போய் குரு உட்கார போறாருங்க. தைரிய வீரிய விஜயஸ்தானம் போகுது, வெற்றி ஸ்தானம், அலைச்சல் மூலமா அனுகூலம் கிடைக்கும் போது பார்க்குற இடம்லாம் 7ஆம் இடம் சூப்பர். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபத்தை பார்க்குறாரு குரு. வேற என்ன வேணும்? ஆனா எதுல கவனம்? யாரெல்லாம் உங்களை அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு வராங்களோ அவங்ககிட்ட கவனம். உங்களுக்கு கீழே யாரை நீங்க தம்பி மாறின்னு வச்சுட்டு இருக்கீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஆப்பு வைக்க போறாங்க. மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஸோ இந்த தடவை ரிஷபராசிக்காரங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்காளி பங்காளிடம் கவனமாக இருக்கணும். ரிஷப ராசியா இருந்தாலும் சரி, ரிஷப லக்னமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அடுத்து உடன்பிறப்புகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்க தப்பு கிடையாது. அது நிறைய அலைச்சல், நிறைய டிராவல் பண்ண வைப்பாரு. சின்ன சின்னதா நிறைய டிராவல் பண்ணுவீங்க. இந்த தடவை தொழிலதிபர் ஆவீங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிப்பீர்கள். இடம் வாங்குவீங்க. போடுற திட்டமெல்லாம் சக்சஸ் ஆக போகுது. கம்யூனிகேஷன் அதிகமா இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய கம்யூனிகேட் பண்ணுவீங்க. நிறைய கிஃப்ட் கிடைக்கும். 11ஆம் இடத்துல இருக்கும்போது நண்பர்கள் மூலமாக நிறைய கிஃப்ட் கிடைக்கும். தெரிஞ்சவங்க மூலமா கிஃப்ட் கிடைக்கும். எதிர்பாராத யோகம், ராஜயோகம் கிடைக்கும். ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சூப்பரா இருக்கு ரிஷபத்துக்கு. நெகட்டிவாலாம் ஒண்ணுமே இல்லை. நான் யூஸ்வலி நெகட்டிவா சொல்ல மாட்டேன். நெகட்டிவா இல்லைன்ற போது எப்படி சொல்ல முடியும்? கவனமா இருக்க வேண்டியது வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் இதயம் படபடப்பு, கொஞ்சம் ஆன்சைட்டி, கொஞ்சம் ஓடும்போது நடக்கும்போது கொஞ்சம் பார்க்கணும். சாப்பிடும்போது விக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு, தொண்டையில சிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஜூன் ஜூலைக்கு மேல உலகத்துக்கே தொற்றுநோய் பரவ போகுதுன்னு சொல்லியிருக்கேன். அதுல முதல்ல பாதிக்கப்பட போறது ரிஷபம் தான். கொஞ்சம் கவனமா இருக்கணும். த்ரோட்டு பெயின், த்ரோட்டு பிரச்சனை, சாப்பாடு தான், மேல் வயிறு தான். அடிவயிறு எல்லாம் 6ஆம் இடம், மேல் வயிறு எல்லாம் 5ஆம் இடம். மேல் வயிறு பிரச்சனை வரும். அது கேஸ்ட்ரிக்கான்னு சொல்ல முடியாது, அல்சரான்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று மேல் வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த ஒரு வருஷம் பெருசா மேஜரா எனக்கு ப்ராப்ளமா எதுவுமே தெரில. நிறைய சந்தோஷம் வரப்போகுது, நிறைய நிம்மதி கிடைக்க போகுது. எதெல்லாம் நீங்க வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது. பொம்பளை பிள்ளையா இருக்கு, ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஆம்பளை பிள்ளையா இருக்கு, பெண் குழந்தை வேணும், தேவதை பிறப்பா. பேரன் கிடைக்கும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பேரன் கிடைக்கும். என் பையன் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற ரிஷபராசிக்காரங்க வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிப்பாங்க. என்னதான் உலகம் இப்படியே இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் ஒரு வழிப்பாதை தனியா பிறக்கும். தலைவர் மாதிரி ஏன் வழி தனி வரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க. அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருக்கு. நீங்க முறையா சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது. படிக்கிற ரிஷபராசிக்கார குழந்தைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பரா படிப்பாங்க. 3ஆம் இடம் வழுக்கறனால நிறைய முயற்சிகள் மேற்கொள்வாங்க. ஃபாரின்ல போய் படிக்கணுன்ற எண்ணம் வரும். நிறைய ஏஐ மூலமா கனெக்ட் ஆவாங்க. சந்திரனோட வீடு ஐடி ஃபீல்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார குழந்தைகளுக்கு இல்ல நிறைய பேருக்கு இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமான படிப்பெல்லாம் படிக்கணும்னு என்ன ஒரு ரிஷபராசிக்கார பிள்ளைங்க 20 வயதுல 40 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மேல் சொன்ன அத்தனை விஷயங்கள் தான் கட்டா பேஸ்ட் பண்ணுங்க. திருமண யோகம் கூடி வருது. எப்பயுமே 3, 5ஆம் இடத்துலலாம் குரு நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்கும்போது தான் திருமணம் பண்ணணும். அப்பதான் அது லைஃப் லாங் இருக்கும். இந்த 12ஆம் இடம் நல்லா இருக்கணும், 3ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதை பார்த்து தான் கல்யாணத்துக்கே கொடுப்பேன். இந்த 7 இதெல்லாம் சும்மா 2, 7 ஓகே. முதல்ல நீங்க போடுற எஃபெக்டே அங்க நல்லா இருந்தா தானே அது கடைசி வரைக்கும் நிக்க போகுது. அப்ப இந்த 3ஆம் இடம் வழுக்கும் போது மட்டும்தான் திருமணம் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசிக்காரங்க வீட்டுல கண்டிப்பா கெட்டி மேல சத்தம் கொட்டியே தீரும். இல்ல நீங்க அதற்கு ஒரு முயற்சியை இந்த தடவை எடுப்பீங்க. 40 வயதுல இருந்து 60 வயது கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனம், அம்மாவோட உடலில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். போன மாசத்துல இருந்தே 2 மாசமே ஆரம்பிச்சிருச்சு. போன தடவை பேசும்போதே சொன்னேன் ராசி பலன். இந்த தடவை கொஞ்சம் அது எட்டி பார்க்கும். கொஞ்சம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்கணும். பிரீத் பண்றதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் 40 வயதுல இருந்து 60 வயது கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து விட்டு போகலாம். ஸ்கின் அலர்ஜி ஏதாவது வரும். அதனால ஷாம்பு மாத்திரேன், சோப்பு மாத்திரேன் இல்லாமல் எதை ஃபாலோ பண்றீங்களோ அதே பண்ணுங்க. இல்லை கொஞ்சம் பிராண்டடான இடத்துல போயிட்டு பண்ணுங்க. ஏன்னா இந்த தடவை குரு உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் அப்படியே கஞ்சித்தனத்தை கொண்டு வருவார். அதனால நம்ம சும்மா ஆஃபர்ல ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம், அதுல ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம்னு வாங்கி இப்பயே இந்த மாசமே போட்டிருப்பீங்க. வேண்டாம், அது ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால இதுலலாம் மட்டும் கவனமா இருந்தா போதும். மற்றபடி சூப்பரா இருக்கு. நிறைய பேர் அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க. புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. புதுசாக ஒரு பேங்க்குக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற எண்ணம் இருக்கும். அந்த ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டு பேங்க் மூலமாக காசு அப்படியே நிற்கும். பணம் வருவதற்கான உத்தரவாதம் கிடைக்கும். தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்லா இருக்குப்பா, நெகட்டிவாக எதுவுமே இல்லை ரிஷபத்துக்கு. நீங்களாம் உங்கள் சுயஜாதகம் நல்லா இல்லாட்டி மட்டும்தான் இந்த கோச்சாரம் வேலை பார்க்காத தவிர நீங்கள் ஏதாவது தப்பாக போடுறீங்கன்னா உங்கள் சுயஜாதகம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோ ஆசைலாம் சொல்லவே மாட்டேன். ஆனால் உண்மை அதுதான். நம்மளுக்கு தசாபுதி நல்லா இல்லாட்டி தான் கோச்சாரம் ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. 28, 29 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போகிற கூட ஒரு அமைப்பு ரிஷபத்துக்கு
ரொம்ப சூப்பரா இருக்கு. சரியா புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இன்னொன்னு என்ன 3ஆம் இடம் தான் மறைவு ஸ்தானம்னு பேரு. அங்க வந்து குரு அமர்றதுன்றது ரொம்ப சூப்பர். ஏன்னா குரு நல்லது பண்ற பிளானட்டே இல்ல ரிஷபத்துக்கு. அவர் போய் 3ல மறையிறாரு. ரொம்ப நல்லது. அடுத்து 4ஆம் இடம் போய் கேந்திரம் ஏறப் போறாரு. அத விட சூப்பர். 11ஆம் அதிபதி கேந்திரம் ஏறுறது வேற என்ன அமைப்பு? செப்டம்பருக்கு அப்புறம் திரும்ப அதிச்சாரமா வந்துட்டு திரும்ப ஏறுவாரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தடவ ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஓகே. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ திருப்பதி பெருமாளோட கனெக்ட் ஆகும். நெறைய திருப்பதி பெருமாள பார்க்கறது, திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு பண்றது. முடிஞ்சா ஒரு தடவ திருப்பதி போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே இல்ல திருப்பதி லட்டோ, திருப்பதி பிரசாதமோ, திருப்பதி பெருமாள் ஃபோட்டோவோ உங்க கண்ல படும். அவர் அவங்க கூட இருக்கின்றது இந்த சமிக்கையின் மூலமா காட்டுவார். லட்சுமி வழிபாடு. நான் எப்பயுமே சொல்ற மாரி விளக்கேத்தும்போது கல்கண்டு போட்டு ஏத்துங்க. பண ரீதியாக வரக்கூடிய நீங்க நெறைய எஃபெக்ட் போடுற பணமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சின்ன பரிகாரம், சின்ன வழிபாடு, இந்த வாழ்வியல் நிமித்தங்கள் உங்களை வாழ வைக்கும். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டா இருக்கு. வாய்ப்புகள் எல்லாம் குவியக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இனிதே பிறக்க காத்திருக்கிறது.